வணக்கம். சகோதரர் பாலா அவர்களுக்கும் சகோதரர் முல்லமதி அவர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளாகவே கதிராகிய நான் இந்த பதிவை பதிவிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு ஈழத்தமிழனாக நீங்கள் அரசியல் பேசுவதும் ஒரு கட்சியோடு இணைந்து நின்று ஈழ மக்களினுடைய அரசியல் தாகத்திற்காக ஒரு பணியை செய்ய வேண்டுமென்றால் அது உங்களுடைய சொந்த விருப்பம். அல்லது தமிழ்நாட்டில் ஒரு தொப்புள் கொடி உறவாக ஈழத்தமிழர்கள் அங்கே திருமணம் செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை அங்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அந்த தொப்புள் கொடி உறவு காலங்காலமாக சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று எடுக்கப்படுகின்ற முடிவுகளும் அது உங்களுடைய சொந்த பிரச்சனைகள். அதை பற்றி நாங்கள் பேச போகிறது கிடையாது. ஒரு விடுதலை புலியினுடைய இராணுவ கட்டமைப்பு என்ன, அந்த தேசிய தலைவருடைய இராணுவ வல்லமை என்ன, அவர் எப்படி ஒரு இராணுவத்தை உருவாக்கி வைத்திருந்தார் என்கின்ற விடயங்களை நீங்கள் பேசாமல் அறியாமல் ஊடகங்களில் பேசிவிடாதீர்கள். இன்று எம்மவரை தாண்டி எம்மவர்களாலே எங்களுடைய விடுதலை புலிகளுடைய இராணுவ கட்டமைப்பு முள்ளிவாய்க்கால் 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரை சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளுடைய ஒழுக்கம் என்ன, அவர்களுடைய பழக்கங்கள் என்ன, இராணுவ கட்டமைப்பு என்ன, அதற்குள் இருக்கின்ற ஒழுக்கங்கள் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகளுடைய மரபு என்பது எங்களுடைய தாயார் எழுதி அனுப்புகின்ற ஒரு கடிதங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அக்கா தம்பி எழுதி அனுப்புகின்ற கடிதங்களாக இருந்தாலும் சரி, அது தமிழீழ விடுதலை புலிகளில் தலைமை செயலகம் ஊடாகவே எங்கள் கரங்களில் வந்து கிடைக்கும். நாங்கள் ஒரு கடிதங்களை அனுப்ப வேண்டுமென்றால் அதன் ஊடாகவே அனுப்பப்படும். இதற்கென்றே தேசிய தலைவர் அவர்கள் ஒருவரை வைத்திருந்தார். அவருடைய பெயரை நான் இன்று குறிப்பிடாத காரணம், அதை எடுத்து விலைப்பொருளாக ஊடகங்களில் பல நாடகங்களை ஆடுவார்கள் என்பதை நான் அதை கடந்து செல்லுகின்றேன். இப்படியான ஒரு விதிமுறையைத்தான் வைத்திருக்கின்றார். அவர் விடுதலை புலிகளின் தூணாக இருந்தாலும் சரி, அவர் விடுதலை புலிகளின் பெருக்கடியராக இருந்தாலும் சரி, எங்களுடைய வன்னி மண்ணை விட்டு வேறொருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அது அவருக்கு கீழாலே அந்த தொடர்புகள் இருக்கப்படும். இது விடுதலை புலிகளுடைய மரபுகள். மாத்தியா அவர்களுடைய செயல்பாட்டிற்கு பின், கிட்டண்ணா அவர்களுடைய இழப்புக்கு பின் விடுதலை புலிகளுக்குள் இருந்த மிக பெரும் ஒரு கட்டுப்பாடு என்பது இதுதான். இந்த கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்த போராளிகளும் அந்த அமைப்பை உருவாக்கிய தேசிய தலைவர் அவர்களையும் நீங்கள் அவமானப்படுத்துவது போன்று, விடுதலை புலிகளுடைய இராணுவத்தை அவமானப்படுத்துவது போன்று தமிழ்நாட்டில் இருந்து வந்த சீமான் அவர்கள் வகுப்படுத்தார்கள் களமுனை போராளிகளுக்கென்ற பதிவுகளை எல்லாம் பதிவிட்டு வைத்திருக்கின்றீர்கள். ஒரு களமுனையினுடைய கட்டுப்பாடுகள் என்னென்று தெரியாத நீங்கள், அந்த களமுனையினுடைய வடிவம் என்னென்று தெரியாத நீங்கள், அதை விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்களும் தேசிய தலைவர் அவர்களும் அதை எப்படி கையாண்டார் என்று தெரியாத நீங்கள் எல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. விடுதலை புலிகளில் குப்பிதகடை போடாத நீங்கள், களமுனையில் நில்லாத நீங்கள், விடுதலை புலிகளின் மரபுகளை பற்றி தெரியாத நீங்கள் இதை பற்றி பேசாமல் ஒரு ஈழத்தினுடைய உறவுக்காக, ஒரு ஈழத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வுக்காக, ஒரு விடுதலை புலிகளுடைய அரசியல் தாகத்துக்காக, தமிழர்களுடைய இன்றைய தாகத்துக்காக நீங்கள் பேசுவது, உங்களுடைய செயல்பாடை செய்வது அது உங்களுடைய சொந்த வேலை. இதுக்குள்ளே நாங்கள் வரப்போகிறதே கிடையாது. இங்கே நீங்கள் தொட்டிருப்பது எங்களோடு களமுனையில் நின்று ஒவ்வொருவரும் மடிந்த ஒவ்வொரு மாவீரர்களினுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். சீமான் போன்றவர்கள் எமக்கு தெரியும் களமுனையில் யார் என்று. களமுனை என்பதும் அவர்களுக்கு தெரிய போறதல்ல, உங்களுக்கு தெரிய போறதும் அல்ல. உங்களுக்கிடம் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை வைக்கின்றோம், பாலாவிடமும் ஒரே விடயத்தை வைக்கின்றோம். நீங்கள் ஒரு உண்மையான இறப்பதற்குள், நீங்கள் இருவரும் இறப்பதற்குள் பாலாவிடம் வைக்கின்ற முதல் கேள்வி, இறப்பதற்குள் நீ சொல்லியிருக்கின்ற அத்தனை விடயங்களும், இந்த ஆல்பம் போட்டார்கள், படங்களை பார்த்தேன் என்று விடுதலை புலிகளுடைய மரபுகளை மீறி நீ பேசிய விடயம் அத்தனைக்கும் உயிரோடு இருக்கும் பொழுதே நீ மாவீரர்களுக்கு செய்ய வேண்டிய மிக பெரும், நீ செய்த அநியாயங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை ஊடகங்களுக்கு சென்று எனக்கு பின்னால் இருந்து இப்படி பேச சொன்னார்கள், நான் பேசினேன் என்பதை மட்டும் சொல். நீ யார் என்பது எமக்கு தெரியும். நீ யாரால் விடுதலை புலிகளுக்குள் வந்தாய் என்பதும் எமக்கு தெரியும். நாங்கள் ஏன் அதை பேசாமல் இருக்கின்றோம் என்றால், உம்மை இதற்குள் கொண்டு வந்தவர்கள் மிகவும் விடுதலை புலிகளில் தூய்மையானவர்கள். அந்த தூய்மையோடு அவர்கள் இன்று உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆத்மா சுத்தி கொண்டிருக்கிறது.
உம்மை போன்றவர்களுக்கு விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாடுகளும் கட்டுக்கோப்பும் தெரியாத நீங்கள் எல்லாம் இன்று தமிழர்களுக்கு வழிகாட்டுவதாக, மாவீரர்களுக்கு கல்லறை கட்டுவதாக நீங்கள் செய்த பாவங்களுக்கு ஓடுபட்டு திரிகிறீர்கள். அது நிஜமல்ல. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனைகளை அனுபவிப்பீர்கள். தயவு செய்து உங்களிடம் வேண்டி நிற்கின்றேன். உங்களை நாங்கள் ஊடகத்துக்கு பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை, சீமானை ஆதரிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை. செய்யுங்கள். அது ஒவ்வொரு ஒரு மகனினுடைய அரசியல் பணி என்றது அவன் உயிரோடு இருக்கும் வரை அவன் செய்ய வேண்டிய கடமை. அதை பார்த்து நாங்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட, சீமாவோடு நில்லுங்கள், குளத்தூர் மணியோடு நில்லுங்கள், யாரோடு நின்றாவது எங்களுடைய மக்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும், அதை செய்யுங்கள். ஆனால் விடுதலை புலிகளுடைய இராணுவ கட்டமைப்பை சிதைக்காது, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி பேசாதீர்கள். இதை நாங்கள் மிக எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லுகின்றோம். விடுதலை புலிகளை ஒரு களமுனையில் ஒரு தாய் தந்தைக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் சரி, அவர்களின் ஊடாகவே இதெல்லாம் வரும். இது எங்களுடைய ஆவணங்கள், நாங்கள் களமுனைகள் வாழ்ந்த சாட்சியங்கள், எங்களுடைய குடும்பங்கள் எங்களுக்கு அனுப்பியவை. இது ஒரு சாட்சியமாக, பொக்கிஷமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். புரிந்து கொள்ளுங்கள். களமுனையை பற்றி யாரும் பேசாதீர்கள். தமிழ் விடுதலை புலிகளை பற்றி யாரும் பேசாமல் உங்களுடைய அரசியலை பற்றி பேசி சீமானை ஆதரிங்கள், ஆதரிக்காமல் போங்கள், ஈழத்தை பெற்றுக் கொடுங்கள், அல்லது அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுங்கள், அல்லது போர்க்குற்றத்துக்குரிய ஏதேனும் ஒரு வேலை திட்டத்தை செய்து பெற்றுக் கொடுங்கள். தயவுசெய்து களமுனையில் நின்றவர்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்று இருகரம் கூப்பி உங்களை வேண்டி நிற்கின்றேன். நன்றி. நான் கதிர்.